அமர்த்தி கொடு. ஆத்தி வெடிங்கப்பா. பப்ளிக் போய் வரானல்ல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. கவர்மெண்டே வந்து வெடி வெடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வெடி வெடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்காதீங்க. எஸ், நான் வெடிக்கிற வெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பட்டாசுகள், அதாவது கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அதனோட கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்பட்ட அந்த வெடிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை பட்டாசுகள்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ இதை வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எஸ், சிஎஸ்ஐஆருடைய நீரி இன்ஸ்டியூட், அதாவது நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூரில் இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை பட்டாசுகளை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பசுமை பட்டாசுகளை வந்து வெடிக்கிறது மூலயமா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 வேரியண்ட் வந்து இருக்குது. ஸ்வஸ், ஸ்டார், அப்புறம் சஃபல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்டாசுகளுக்கும் நார்மலாக வெடிக்கக்கூடிய பட்டாசுகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் பயன்படுத்தக்கூடிய அலுமினியம், அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து பயன்படுத்துறதால இது வந்து அதிகமான சத்தத்தில் வந்து வெடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பசுமை பட்டாசுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 டெசிபல்குள்ளேயே வந்து வெடிச்சிடும். ஆனால் இதே நம்ம நார்மல் நாட்டு வெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சத்தத்தோடு வெடிக்கக்கூடியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நார்மல் வெடியில் வந்து அதிகமான புகை மூட்டம்ங்கிறது ஏற்படும். ஆனால் இந்த பசுமை பட்டாசுகளை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பருங்கிறது உங்களுக்கு வந்து என் ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பெருமளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. சரி, நான் எப்படி பசுமை பட்டாசுகளும் தனியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த பட்டாசுகளில் சிஎஸ்ஐஆருடைய லோகோ அல்லது நீரியோடைய லோகோ வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வெடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பட்டாசுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த தீபாவளியில் நம்மளுடைய கவர்மெண்ட் சொன்ன மாதிரி சேஃபாக வந்து இந்த பசுமை பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.